அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வரலட்சுமி நோன்பு அதை பற்றிய விஷயங்கள் மொத்த விஷயங்களையும் ஒரே வீடியோல சுருக்கமா நம்ம பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரலட்சுமி விரதம் 21 28 அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகமே கிடையாது. 21, அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21/8/2026. எதனால இந்த சந்தேகம் அப்படின்னா, இந்த வரலட்சுமி விரத கதையில பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது வரும். பௌர்ணமி அப்படின்றது நமக்கு வெள்ளிக்கிழமையும் இருக்கு. அதனால சந்தேகமே வேண்டாம். நாளைய தினம் தான் 21ஆம் தேதி. இப்போ இந்த வரலட்சுமி விரதத்திற்கு நோன்பு கயிறு எப்படி செய்யணும் அப்படின்னு ஷார்ட்டா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து அதுல சொன்ன மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. அதுல ஸ்லோகம் கூட சொல்லி இருக்கிறேன். அடுத்து வரலட்சுமி விரதத்திற்கு வேண்டிய அத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய பூஜைகள் கதைகள் எல்லாமே வரலட்சுமி வைபவம் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல எல்லா விதமான விஷயங்களையும் நான் சொல்லி இருக்கிறேன். நிறைய வீடியோக்களும் அதுல கொடுத்துருக்குறேன். அதனால உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த வீடியோக்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரலட்சுமி விரதம் அன்று நாம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாலே நாம நேரம் இருந்தா வீட்டையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி, இந்த நேரத்துக்கு நீங்க எல்லாமே வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு இருப்பீங்க. வரலட்சுமி அன்று விரதம் அன்று காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நல்லா மாக்கோலம் எல்லாம் போட்டு, அதற்கு பிறகு மண்டபம், சிலருக்கு மண்டபம் பழக்கம் இருக்கும். மண்டபத்துல மண்டபம் வச்சு அதுல வாழை இலை வச்சு அதுல அரிசியை பரப்பி மகாலட்சுமி தாயாரினுடைய கலசம், வரலட்சுமி அப்படின்னாலே அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிறாங்க இல்லையா, அஷ்டலக்ஷ்மிகள், தனலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி எல்லாரையும் விட ஒரு மேலான ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லலாம். வரங்களை அருளுகின்ற ஒரு தாயார் அப்படின்னு இவங்களுக்கு பேர். ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு பேரு வரலட்சுமி தாயாருக்கு. அந்த வரலட்சுமி தாயாரை பாட்டே இருக்கு. மாக்கோலம் மணக்கோலம் மகிழ்விடனே இட்டு மலர் தூவி நெல் தூவி மாதர் பலர் சூழ்ந்து மங்களங்கள் இங்கிதமாய் இன்பமுடன் பாடி அப்படின்னு ஒரு பெரிய பாட்டே இந்த வரலட்சுமி விரதத்திற்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரலட்சுமி கலசம் வெள்ளியோ அல்லது செப்போ அல்லது பித்தளை நாம வச்சு அதுல சிலருக்கு தண்ணீர் விடுகின்ற பழக்கம் இருக்கு. ஆனா இந்த வரலட்சுமி விரதத்திற்கு அரிசி 9 கைப்பிடி, ஏலக்காய் 9 கைப்பிடி, பாக்கு 9 கைப்பிடி, அடுத்து 1 ரூபாய் நாணயங்கள் இந்த மாதிரி போடுவாங்க. உங்க வீட்டு வழக்கம் என்னவோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நான் ஜென்ரலான விஷயங்களை இதெல்லாம் சொல்றேன். அதுல வச்சுட்டு அதற்கு மேல மாவிலை வச்சு ஒரு தேங்காய், மஞ்சள் பூசின தேங்காய் வச்சு அதற்கு மேல தாயாரின் முகம் வைப்பாங்க. சிலர் அந்த சொம்புலையே கண், முகம் இந்த மாதிரி எல்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் முன்காலத்துல அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் அந்த வெள்ளி முகங்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. சிலர் இருந்தாலும் வாங்கி வச்சாலும் அந்த சொம்புல சுண்ணாம்பு தடவி அதுல எழுதுவாங்க. உங்க வீட்டு பழக்கம் என்னவோ அதன் பிரகாரம் செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எழுதி தாயாரை எழுந்துருள செய்து நாம நம்ம வீட்லயே ஒரு இடத்துல ஒரு கோலம் போட்டு மண வச்சு தாயாரை அமர வச்சு ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு தாயாரை அழைச்சிட்டு மண்டபத்துல அமர வச்சு விநாயகர் செஞ்சு வச்சு முதல்ல விநாயகருக்கு உண்டான பூஜைகள் செய்யணும். விநாயகர் பூஜை செஞ்சு விநாயகருக்கு சோடச உபச்சாரம் செஞ்சு மந்திரங்கள் சொல்லி அதற்கு பிறகு அவருக்கு நைவேத்தியம், தூப தீப நைவேத்தியம் காட்டிட்டு அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயார் தான் கதாநாயகி. வரலட்சுமி விரதத்துல எல்லா யூடியூப்லயும் வரலட்சுமி விரதம் அப்படின்ற பெயர் தான் வீடியோக்கள் ரொம்ப சுத்திட்டு இருக்கு. அதனால இந்த கதாநாயகி என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலட்சுமி தாயார் தான் பிரதானமான தெய்வம். அதனால கலசம் வச்சா கூட தாயாரினுடைய படம் வைக்கணும். அதற்கு பிறகு கலசம் வைக்கணும். தாயாருக்கு ஒரு பூமாலை சாற்றி அல்லது பூக்கள் கட்டி மாலையாக போட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய விருப்பம் போல நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பஞ்ச பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வகையான இலைகளை அந்த மண்டபத்திற்கு மேல போடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா மா இலை, அடுத்து கொய்யாவினுடைய இலை, நாகப்பழம் இருக்கு இல்லையா அதனுடைய இலை,
அடுத்து அரச மரம், ஆலமரம், இந்த மாதிரி இலைகள் எல்லாம் அதன் மேல வச்சுட்டு அதற்கு மேல ஒரு பட்டுப்புடவையை மூடி வைப்பாங்க. அதாவது தாயாரை அந்த மாதிரி அந்த இலைகளெல்லாம் வச்சு பட்டுப்புடவையெல்லாம் மேல போட்டு தாயார் அந்த அளவுக்கு நாம வீட்டுல வந்து எழுந்துருள செய்யணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு. அது அவரவர் வீட்டு பழக்கம். எங்க வீட்டுல நாங்க இப்படி செய்வோம். அந்த மாதிரி இந்த பஞ்ச பழங்கள் எல்லாம் போட்டு அதற்கு மேல வந்து பட்டு துணியை போட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய மண்டபத்துல தாயாரை எழுந்தருள செய்து தாயாருக்கு சோடச உபசார பூஜைகள் செய்து அங்க பூஜை என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அங்கத்திற்கும் பூஜை இருக்கும். அதை வந்து செய்து அதற்கு பிறகு வந்து அஷ்டோத்திரம் சொல்லி சகசிரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணி தூப தீப ஹாரதி நைவேத்தியம் காட்டி ராஜ உபசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்திரம், சாமரம், அதற்கு வீணை வாசிப்பது, பாட்டு பாடுவது, இதெல்லாம் தெரிஞ்சா நாம செய்யலாம். அது வந்து ராஜ உபசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ உபசார பூஜை செய்து தோரம், அந்த நம்ம நோன்பு கயிற்றை வந்து கையில கட்டிப்போம் இல்லையா, அதற்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு. அதை சொல்லி நாம பூஜை பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து கதை கேட்டு அந்த சிரசில் அக்ஷதையை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பூஜையில் பிரதானமானது கதை அப்படின்னு சொல்லலாம். வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே சாருமதி என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்ரீ அப்படின்றவங்க வந்து நைமிசாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து இருந்ததாகவும், மகாலட்சுமி தாயாரே அவருடைய கனவில் நேரில் வந்து இந்த விரதத்தை அனுசரித்தால் எல்லார் வீட்டிலேயும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னும் அந்த மகாலட்சுமி தாயாரே சாருமதி கனவில் வந்து சொன்னதாகவும், அதற்கு மறுநாள் அந்த சாருமதி என்று சொல்லக்கூடிய பெண் தன் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார், மாமனார், கணவர் மற்றும் அக்கம் பக்கம் வீட்டார் எல்லாரிடத்திலேயும் சொல்லி இந்த மாதிரி பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற அந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று எல்லாரையும் அழைச்சிட்டு ஒரு இடத்துல அமரச் செய்து பூஜை செய்து அதற்கு பிறகு அந்த பூஜைகள் செய்த பிறகு அந்த கதைகளெல்லாம் அவர்கள் வாசித்த பிறகு அந்த பெண்மணிகள், அங்கு இருக்கக்கூடிய நோன்பு நோற்ற பெண்மணிகள் எல்லாருடைய வீடுகளும் வந்து ரொம்பவே பிரமாதமாக மாறிவிட்டதாகவும், இந்த பெண்களினுடைய அந்த ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் எல்லாமே கழுத்திற்கு வந்து விட்டதாகவும் அந்த கதையில நமக்கு வந்து சொல்லுவாங்க. அது வந்து அந்த காலம் அந்த மாதிரி நடந்தது. இப்ப நடக்குமா அப்படின்னு சொன்னா நடக்கும், நிதானமாக நடக்கும். பூஜை பண்ண உடனே அப்படியே கையில காலில் கொலுசுகள் மற்றும் நகைகள் எல்லாம் வராது. நிதானமா கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த மாதிரி நோன்புகள் நாம் செய்யும் போது. ஏன்னா இது தாயார் அவர்களே சாட்சாத் கனவில் வந்து சொன்ன ஒரு பூஜை. பல யுகங்களாக இந்த பூஜையை கடைபிடித்து கொண்டு வராங்க. நாம இப்போ புதுசு கிடையாது, பல யுகங்களாக இந்த பூஜையை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அதனால அந்த பெண்மணிகள் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறிட்டாங்க. அப்புறம் அந்த கணவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி யார் அப்படின்ற அடையாளமே தெரியல, அந்த கணவர் யார் என்ற அடையாளமே இந்த பெண்களுக்கு தெரியலையா. அவங்களும் அந்த அளவுக்கு ரிச்சா மாறிட்டாங்களா, அந்த வீடுகள்லாம் அந்த மாதிரி மாறிடுச்சான். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் ஏற்பட்டதான். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பூஜை தான். அதனால அந்த கதையை வந்து படிச்சு நாம சிரசில அக்ஷதை போட்டு கொண்டால் அதற்கு பிறகு வாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம வந்து செய்த அந்த ஒரு வடை, அடுத்து வந்து பூரணம், அந்த ஒரு கொழுக்கட்டை, இதெல்லாம் வந்து வெற்றிலை பாக்கு பழம் வச்சு தட்சணை வச்சு வாயனமாக நாம வந்து மற்றவர்களுக்கு தர வேண்டும். அந்த மாதிரி செஞ்ச பிறகு நாம இதமர்க்கம் அர்க்ய பிரதானம் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே இந்த பூரணம் அப்படின்றது ஆகும் இந்த பூஜை. அடுத்து சுமங்கலி பெண்களை வந்து ஒரு 5 பேரோ 7 பேரோ அழைச்சு, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அழைச்சிட்டு நம்ம மாலை நேரத்துல தாயாருக்கு ஹாரதி கொடுத்து எல்லாருக்கும் தாம்பூலம் வந்து தரணும். இந்த மாதிரி யார் ஒரு வீட்டில் செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள், தனதானியங்கள், சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி இப்படி எல்லாமே நிலைத்து இருப்பதாக தாயாரே வந்து வரம் செய்த ஒரு அற்புதமான பூஜை. அதனால இது இருக்கு அது இல்லைன்னு கவலைப்படாம எது இருக்கோ இருக்கிறதுல நிம்மதியாக சந்தோஷமாக பூஜையை வந்து பண்ணிக்கோங்க. எல்லா பூஜைக்கும் தேவையானது பிரதானமானது பக்தி. ஒரு மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இருந்தாலே பூஜைகளை வந்து பண்ணிடலாம். அதனால இது இல்லை அது இல்லைன்னு நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு தாயார பக்தியோடு ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தாயார் வந்து நிச்சயமாக அவர்கள் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம பக்தி செலுத்தணும், அவ்வளவுதான். அதனால நாளைய தினம் எல்லாரும் பக்தியோட பூஜை வந்து பண்ணுங்க. அப்படி பூஜை பண்ணும்போது எந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னா,
10 மணிக்குள்ள பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 10 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராகு காலம் முடிஞ்சு பண்ணுங்க. இந்த பூஜையை பண்ணுகின்ற எல்லாருடைய வீட்டிலேயும் சுக சாந்தி, அஷ்ட ஐஸ்வர்யம், தனதானியம் எல்லாமே நம்ம எல்லார் வீட்டிலேயும் பெருகணும் அப்படின்னு நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் எனக்கு சொல்லுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருவர் பரஸ்பரமாக சொல்லிக் கொள்ளும் போது எல்லாருடைய வீட்டிலேயும் சகல சௌக்கியங்களும் உண்டாகும். வரலட்சுமி தேவியை நமஹா. நன்றி.